வணக்கம். எண்ணன்றி கொன்றாருக்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய்நன்றி கொன்ற மகருக்கு என்ற ஐயன் வள்ளுவனுடைய வாக்கிற்கு இணங்க ஒரு சின்ன கதையை நம்ம இப்ப பார்க்க போறோம். அதாவது ஒரு சின்ன பையன் விடுமுறை நாட்கள்ல வீட்டு உபயோக பொருட்களை விற்பனை பண்ணிக்கிட்டு இருந்தான். ஒரு நாள் விற்பனை பண்ணிக்கிட்டே இருக்கும் போல ஒரு அளவு கடந்த பசி அந்த பையனுக்கு. ஐயோ, யார் வீட்டிலடா தண்ணீர் கேட்கலாம், சாப்பாடு கேட்கலாம் அப்படின்ட்டு ஒரு சின்ன நட்பாசை. ஆனாலும் நான் அவனுக்குள்ள எழவே இல்லை. நாவை திறந்து பசியை எப்படி சொல்லணும் அப்படின்னு அந்த பையனுக்கு கொஞ்சம் யோசனை. ஆனாலும் பசி அவனுக்கு வாட்டுது. சரி, ஏதாவது ஒரு வீட்டில் போய் கேட்கலாம் அப்படின்ட்டு ஒரு வீட்டு கதவை தட்டி, அம்மா அந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் தண்ணீர் கொடுங்க அப்படின்னோடனே அந்த அம்மா, குழந்தைகளை பெற்றெடுத்த ஒரு தாய், இந்த பையனுடைய முகத்தை நல்லா பார்த்தோன்னே இந்த பையனுக்கு தண்ணீர் தாகம் கிடையாது, பசியில தான் தண்ணீர் கேட்குறான் அப்படின்ட்டு, தம்பி உள்ள வந்து சாப்பிட்டு போப்பா அப்படின்னோடனே, இல்லம்மா எனக்கு தண்ணீர் மட்டும் போதும் அப்படிங்கிறான். இல்லப்பா நீ பசி மயக்கத்தில் இருக்க, அதனால ஒரு வாய் மட்டும் சாப்பிடுப்பா அப்படின்னோடனே, சரி அந்த அம்மாவுடைய பாசத்தில் அந்த பையன் உட்காந்து சாப்பிட்டுட்டு, இந்த நன்றியை நான் எப்படி திருப்பி செய்ய போறேன்னு தெரியலங்கம்மா, ஆனாலும் உங்களுடைய நன்றிக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் போய் காலங்கள் அப்படியே உருண்டு ஓடுச்சு. ஒரு குறிப்பிட்ட காலங்கள் கடந்ததுக்கு அப்புறம் ஒரு நாள் அந்த அம்மா உடல்நிலை சரியில்லாம மருத்துவமனையில அட்மிட் ஆயிட்டாங்க. அது பெரிய மருத்துவமனை, ஆபரேஷன் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. என்னடா செய்யலாம் அப்படின்ட்டு இந்த அம்மாவுக்கு 1008 பிரச்சனைகள். அதுல ரொம்ப கஷ்டமான பிரச்சனை என்னன்னா பண பிரச்சனை. எவ்வளவு ஆக போகுது, எவ்வளவு செலவாக போகுதுன்னு தெரியாம அந்த அம்மாவுக்கு ஒரே சின்ன பயம். ஆனா அங்க மருத்துவர் வந்து இந்த அம்மாவை பார்த்த உடனே, ஊரை பார்த்த உடனே இந்த டாக்டருக்கு ஓடி போய் பார்க்குறாரு. சின்ன வயசுல உணவு கொடுத்து அந்த அம்மாவை பார்த்தோன்னே இந்த டாக்டர் முடிவெடுத்துட்டாரு, அன்றைய செய்த உதவியை நம்ம இன்னைக்கு அந்த கடனை அடைக்கணும் அப்படின்ட்டு இந்த அம்மாவுக்கு சிறந்த முறையில் மருத்துவம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அந்த அம்மாவை பார்க்க போவார். பார்க்க போனோடனே அந்த அம்மாட்ட போய் நின்னோடனே டாக்டர் எவ்வளோ பில் ஆச்சுன்னு கேட்கும். அது பரவாயில்லாமா, நான் பார்த்துக்கலாம் அப்படின்னோடனே, இல்லை அந்த பில்லை கொடுங்க அப்படின்னோடனே அந்த பில்லை கையில் கொடுக்குறாங்க. லட்சக்கணக்கில் ஆகும் அப்படின்னு நினச்சி அந்த அம்மா கடைசி வரியை படிக்குது. நீங்கள் செய்த உதவியோடைய கடனை நான் இதோட நான் அடைச்சிட்டேன். நீங்கள் ஒரு வேளை உணவு கொடுத்த அந்த உணவுக்கான மருத்துவத்தை நான் இப்போ செஞ்சுட்டேன். உங்களுடைய உதவிக்கு நன்றி. நீங்கள் நீண்ட நாள் வாழணுமா. இந்த மாதிரி யாருடைய உதவி நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா மறக்கவே கூடாது என்பதற்கு எடுத்துக்காட்டா இந்த கதையை நான் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.